ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் நடிப்பில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃப்ரம் செப்டம்பர் 5th. சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இப்போ வரைக்கும் தொடர்ந்து டெய்லி போயிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்னா அது அமுதகானம் தான். இப்போ நீங்க என்னை கூப்பிட்டு பேட்டியை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆமா. இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு இது 6240வது எபிசோடு. ஒரு நிகழ்ச்சி உலக அளவில் சாதனை புரிவதற்கு எத்தனை எபிசோடு கண்டினியூஸா போகணும், இது அதையும் தாண்டிடுச்சு. ஒரு நிகழ்ச்சி கின்னஸ் ரெக்கார்டு வாங்குறதுக்கு மொத்தம் எத்தனை எபிசோடு போகணும், இது அதையும் தாண்டிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அது மோஸ்ட்லி நிறைய நாட்கள் நான் வந்து அதை தொடர்ந்து கேட்டு அதோடைய வரிகள் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ஒரு பாடலை பற்றி நீங்கள் இப்போ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்காக ஏதாவது. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல், சந்திரபாபு அவர்களே குரல் கொடுத்து பாடி நம்மை மகிழ்விக்க இதோ இந்த பாடல் அன்னையிலிருந்து. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. உங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றாவது இருக்கா? இதுக்கப்புறம் வந்து தினந்தோறும் சார் அப்பத்துலேருந்து இப்போ வரையும் மெகா டிவி ஆரம்பித்ததுலேருந்து நினைக்கிறேன் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் தொடர்ந்து டெய்லி போயிட்டுருக்கிற ஒரு ப்ரோக்ராம்னா அது அமுதகானம் தான். நான் எங்கள் வீட்டில் சிறுசுகள்லேருந்து பெருசுகள் வரைக்கும் வந்து அந்த ஒரு டைம் வந்து அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. அதுவும் நீங்கள் ஒரு பாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக நான் ஐ திங்க் மோஸ்ட்லி ஒரு 6000+ எபிசோட்ஸ் அது போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே வந்து எப்படி சார் அது இன்னமும் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு பேட்டியை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆமாம். இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு இது 6240வது எபிசோடு. 6240வது எபிசோடு கிட்டத்தட்ட 18 வருஷம் கம்ப்ளீட்டட், 19வது வருஷம் ஸ்டார்டட். இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு தத்துவம் என்னென்னா, எந்த தொடர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வாரத்தில் சனிஞாயிறு இல்லாமல் போயிடும். ஆமாம். சமயத்தில் இப்போமெல்லாம் வாரத்தில் வெள்ளி சனிஞாயிறு இல்லாமல் பண்ணிட்டாங்க, வேளாண் வரைக்கும் தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு தீபாவளி தைப்பொங்கலுக்கு வராது. ஆனால் உலக வரலாற்றிலேயே நீங்கள் எந்த நாட்டு தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் இந்த மெகா டிவியில் இந்த தோழர் எல்வி ஆதவன் நான் நடத்துகின்ற அந்த அமுதகானம்னு சொல்லக்கூடிய அந்த பழைய பாடல் நிகழ்ச்சி அல்ல, அது பொற்கால பாடல் நிகழ்ச்சி. 18 வருஷம் முடிஞ்சு 19வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6300வது எபிசோடு. இது வந்து ஒரு நாள் கூட கேப் கிடையாது. காலையில் 8 to 9, ராத்திரி 10 to 11, ஆக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். இப்படி ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி இன்னமும் தொடர்ந்து அது பயணிச்சுக்கிட்டு இருக்க வலம் வருதுன்னா அது இந்த அமுதகானம் நிகழ்ச்சி தான், இந்த எல்வி ஆதவனின் அமுதகானம் நிகழ்ச்சி தான். அதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட்டு. இதில் என்ன ஒரு முன்னேன்னா, ஒரு நிகழ்ச்சி உலக அளவில் சாதனை புரிவதற்கு எத்தனை எபிசோடு கண்டினியூஸாக போகணும், இது அதையும் தாண்டிடுச்சு. ஒரு நிகழ்ச்சி கின்னஸ் ரெக்கார்டு வாங்குறதுக்கு மொத்தம் எத்தனை எபிசோடு போகணும், இது அதையும் தாண்டிடுச்சு. ஆக உலக சாதனையை தாண்டி கின்னஸ் ரெக்கார்டை தாண்டி அது இன்னும் உங்கள் எல்லாரோடைய ஆதரவோடையும் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு சார், இவ்வளோ சாதனைகள் தாண்டி அந்த ஒரு ஷோ போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு நீங்கள் சொன்ன இந்த டேட்டாலாம் தெரியாமல் இருக்கும். அது இன்னமும் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியதோ அந்த ஷோவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அதோடைய தொகுப்பாளராக இருக்கட்டும், இதுக்கான வரவேற்பு இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் அதோடைய மைல்ஸ்டோன் எல்லாமே வந்து எங்களுக்கு புரிய வருது. இல்லைன்னா எப்படி கோலங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இவ்வளவு காலம் தாண்டியும் இன்னைக்கு யூத்துக்கு மத்தியில் சோசியல் மீடியாவில் தோழர் தில்லா காம்போ பெரிய லெவலில் நிற்குதோ, அப்போ காலம் நிர்ணயிக்குது, இயற்கை நிர்ணயிக்குது. அது மாதிரி உலகத்தில் இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் தொலைக்காட்சிகளையும் பண்ணாத சாதனையை மெகா டிவியில் இந்த தோழர் எல்வி ஆதவனின் அமுதகான நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கும் ஒரு காலம் நிர்ணயித்து அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கு. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் அது நடந்தால் தான் அது அதனுடைய உச்சத்தை தொடங்குவது இயற்கைக்கு தெரியும். அதனால அது வரைக்கும் நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், இதில் வந்து
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அது மோஸ்ட்லி நிறைய நாட்கள் நான் வந்து அதை தொடர்ந்து கேட்டு அதோடைய வரிகள் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கும். அதை வந்து ஃப்ரம் தி ஹார்ட்லேருந்து நீங்கள் சில ஆக்ஷன்ஸ்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அது பார்க்கறதுக்குனே தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு பாடலை பற்றி நீங்கள் இப்போது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்காக ஏதாவது காட்ட முடியுமா? இப்போ அந்த அதே டிவியில் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் பேட்டி காணக்கூடிய என்றும் எம்எஸ்வி நிகழ்ச்சி, அது அவர் இருக்கும்போது நாங்கள் 10-12 வருஷம் தொடர்ந்து நடத்தினோம். அவர் இப்போ அமரர் ஆயிட்டாரு. ஆனாலும் நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் வரவேற்பு இருக்கு. அந்த நிகழ்ச்சியும் சரி, அமுதகான நிகழ்ச்சியும் சரி, அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் உங்களை மாதிரி அனலைஸ் பண்ணி சொன்னது என்னன்னு கேட்டால், ஒரு பாடலில் இருக்கக்கூடிய மியூசிக் இருக்குல்ல, அதை டெக்னாலஜி வைஸ் பேசுனா யாருக்கு புரியும்? இளையராஜாவுக்கு புரியும், ஏஆர் ரஹ்மானுக்கு புரியும், அனிருத்துக்கு புரியும், எம்எஸ்விக்கு தெரியும். சரியா? ஆமாம். அந்த பாடல் உள்ள வார்த்தைகளையும் அதை இலக்கிய ரீதியாக பேசுனா அது யாருக்கு தெரியும்? ஒரு கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு கண்ணதாசனுக்கு தெரியும், ஒரு புலவர் புலமைப்பித்தனுக்கு தெரியும், ஒரு கவிப்பேரரசு வைரமுத்துக்கு தெரியும். இல்லை நீங்கள் கவிதை துறையில் உள்ளே இறங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் அந்த 2 நிகழ்ச்சியிலுமே நான் எதை தொட்டுக்கிட்டேனா, நான் சொல்லலை, அனலைஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க, எதை தொட்டுக்கிட்டேனா, யாராக இருந்தாலும் சரி, அது அரசியல்வாதியா, வியாபாரியா, நீதிபதியா, வக்கீலா, காவல்துறையா, மீன் பிடிக்கிறவர்களா, படித்தவர்களா, படிக்காதவர்களா, பட்டிக்காட்டுக்காரர்களா, பட்டணத்துக்காரர்களா, இந்த மொழிக்காரர்களா, அந்த மொழிக்காரர்களா, யாராக இருந்தாலும் கலையினுடைய உட்கரு, குறிப்பாக திரை இசையினுடைய உட்கரு, அது ஒரு உணர்வு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என்னையும் மீறி நான் ஒவ்வொரு பாடலை சொல்லும் போதும் அந்த உணர்வு என்கின்ற உட்கருவை தொட்டு தொட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் கொண்டு போகுதுன்னு சொல்லி இது பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் நான் பல ஊர் மேடைகளில் பேசும்போது என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதை பாருங்கள், அன்னை என்கின்ற திரைக்காவியத்தில் நகைச்சுவை நடிகர் ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. சந்திரபாபு அவர்கள் அவருடைய தனித்துவம் என்ன? அவர் நகைச்சுவை கலைஞரா? அது மட்டுமல்ல, அவரும் ஒரு தத்துவ ஞானி. அவரை தத்துவ ஞானியாக மாற்றியமைத்தது அவருடைய சொந்த வாழ்க்கை. அவர் ஒரு பாடல் காட்சியில் தோன்றி நடிக்கிறார் என்றால் நகைச்சுவையும் வரும், நம்மை சிந்திக்கவும் வைக்கும். அது மட்டுமல்ல, அவருக்கென்று நடனத்தில் ஒரு நளினம், ஒரு புதிதான ஒரு உணர்வு ரீதியான ஒரு உணர்வு பிரவாகத்தை அவர் வெளிக்கொண்டு வருவார். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல், ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில் சந்திரபாபு அவர்களே குரல் கொடுத்து பாடி ஆடி பாடி மகிழ நம்மை மகிழ்விக்க இதோ இந்த பாடல் அன்னையிலிருந்து. அடடா, தேங்க்யூ ஸோ மச் சார். இது நேரில் விட்னஸ் பண்ண இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு இந்த பாடல் பிடித்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா சார், இவ்வளோ விஷயங்கள் மனதார. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, உணர்வு தான் மனித வாழ்க்கையினுடைய பிரதானம். இந்த உணர்வை தொட்டு வருடி தடவி செல்வது தான் கலை. அது எந்த கலையாக இருந்தாலும் சரி, ஓவிய கலையா, சினிமா கலையா, டிவி கலையா, பாடல் கலையா, வசன கலையா, எதுவாக இருந்தாலும் அந்த உணர்வை ஊடுருவி வருடி செல்ல வேண்டும் நம்மளுடைய படைப்பு. அப்புறம் அந்த உணர்வை எடுத்து சொல்வதற்கு அந்த தமிழ் மொழி போல் உலகில் வேறு எந்த மொழிக்கும் அவ்வளவு அருகதை கிடையாது. அப்போ நான் அந்த உணர்வை தொட்டு சொன்னேன் என்பது ஒன்று. அந்த உணர்வை தொட்டு சொல்வதற்கு அந்த தமிழ்த்தாய் என் நாக்கில் தவழ்வது இருக்குல்ல, அந்த தமிழால் மட்டுமே அந்த உணர்வை அந்த உணர்வினுடைய 100% தொட்டு செல்ல முடியும், ஊடுருவி செல்ல முடியும், வருடி செல்ல முடியும். ஆக அங்கே தமிழும் கை கொடுக்கிறது. நிச்சயமா நிச்சயமா. அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு அது ஒரு மிகப்பெரிய பங்கு.
அஃப்கோர்ஸ் சார். நிறைய முகங்கள் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் விட்னஸ் பண்ண வரைக்கும் டைரக்டராக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, தொகுப்பாளராக நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய மேடை பேச்சுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு நடிகராகவும் சரி, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராகவும் நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றாவது இருக்கா, இல்லை ஒரு கை பார்த்துட்டிங்களா இந்த வாழ்க்கையில்? நிறைவேறாத ஆசை என்று இந்த உலகில் எந்த உயிரினத்துக்குமே கிடையாது. நிறைவேறாத லட்சியங்கள் இருந்தால்தான் அது வரவேற்கப்படும். ஆசை நிறைவேறலன்னு என்ன இப்போ? அது ஆசை, அது ஒரு கேவலமான ஒன்று. அது நிறைவேறாமலே போகட்டும். ஆசை வேறு, லட்சியம் வேறு. அப்துல் கலாம் சொல்றாரு இல்லையா, நீ ஒரு முறை கண்டால் கனவு, இருமுறை கண்டால் ஆசை, பலமுறை கண்டால் லட்சியம். அப்போ நீங்க ஒரு முறை கண்டதுங்கிறது அப்படியே நினைச்சு பாருங்க, அது அப்படியே போயிருச்சுன்னா நீங்க ஏதோ ஒன்று ஏக்கத்தில் ஒன்று நினைச்சீங்க, அதை பழையபடி ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அது மேலே நீங்கள் வச்சிருக்க ஆசை. ஆனால் அது பலமுறை மாறி மாறி உங்களை விடவே இல்லை, உங்களையும் மீறி அது வருகிறது என்றால் அது லட்சியம். அந்த லட்சியம் என்பது அது உங்களுக்கானதல்ல, அது பொது மக்களுக்கானது. அந்த வகையில் நான் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்ற லட்சியம் என்னவென்றால், கிட்டத்தட்ட எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் சுயநலம் பெருகிவிட்டதாக நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பொருளாதார ரீதியாக வெறி கொண்டு அலைவதாக சொல்கிறார்கள். எந்த ஒரு அம்சத்திலும் யாராக இருந்தாலும் அதை வியாபார கண்ணோட்டத்தோடு பார்த்து இன்னும் ஒரு அற்புதமான ஒரு அம்சத்தை தனித்து விடுகிறார்கள். சுயநலம் இருப்பதில் தப்பில்லை. நாமெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லது செய்ய முடியும். ஆனால் நாம் நல்லா இருக்கிறது நல்லது செய்கிறதுக்கு தானே. அப்போது நல்லது செய்கிறதுக்காகத்தான் நம்ம சுயநலமாக இருக்கணும். சுயநலத்தில் நமக்கு நல்லா கிடைச்ச உடனே நம்ம அந்த பொதுநலத்தை மறந்துடுறோம் பார்த்தீங்களா, அது. அப்புறம் இன்றைய உலகத்தில் எல்லாரையுமே குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிங்கிறத நம்ம யோசிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் மற்றைய மனிதர்கள் நீதிமானாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தான் நீதிமானாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் நீங்கள் விவாதிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இது என்னுடைய லட்சியம் மட்டுமல்ல, இது என்னுடைய நிறைவேறாத லட்சியம் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறாத லட்சியம். நீங்கள் இந்த தோழர் எல்வி ஆதவனை விட்டு விடுங்கள். கோலங்களில் நான் சுமந்த அந்த தோழர் பாலகிருஷ்ணனை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு காட்சியையும் இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் மாறி மாறி பார்க்குறீங்க இல்லையா? பாருங்க, ரசிங்க, சிரிங்க. ஆனால் இந்த தோழர் எல்வி ஆதவன் தோழர் பாலகிருஷ்ணனாக வந்து ஏதோ ஒரு உணர்வை உணர்த்துகிறார் அல்லவா, அந்த உணர்வாகவே மாறிவிடுவோம். இது உங்களுக்கு கூறுகின்ற அறிவுரை அல்ல, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு மட்டுமல்ல, நான் எனக்கே சொல்லிக்கொள்வது. நானும் திருந்துகிறேன். அனைவரும் தோழர் பாலகிருஷ்ணன் போல் வாழ கற்றுக்கொள்வோம். நிச்சயமா சார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதோட பெஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் துவக்கமும் இருக்காது, இதோட பெஸ்ட்டு எண்டிங்கும் இந்த இன்டர்வியூக்கு இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மனதார நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. அதில் நீங்கள் சொன்ன இந்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், அந்த ஒரு தில்லா தோழருடைய காம்போவுடைய படைப்பு, அது பெரிய திரையில் பார்க்க நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பணிகளாக இருக்கட்டும், அதை சீக்கிரமாக நிறைவடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக கூடிய விரைவில் பெரிய திரையில் உங்கள் அனைவரது ஆசீர்வாதத்தோடு தோழர் தில்லா காம்போ. இதுக்கு இந்த தோழர் எல்வி ஆதவன் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போதைக்கு அந்த பட சம்பந்தமாக, இந்த சினிமா சம்பந்தமாக இவ்வளோ டீட்டெயில் போதும். அப்புறம் போக போக லிட்டில் டாக்ஸ் இந்த சினிமாவுக்கு அவங்க இதை உரிமையோடு விளம்பரப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான சேனலாக மாறும். நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.